Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்றால், மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12இல் ராகு, 6இல் கேது. 6ஆம் இடத்து கேது என்பது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் சத்ருக்களை உண்டாக்குகிறது. 6ஆம் இடத்து கேது சத்ருக்கள், ஏதேனும் வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள், எனிமிட்டி, இதெல்லாம் 6ஆம் இடத்து கேது உருவாக்குகிறது. அதே மாதிரி 12ஆம் இடத்து ராகு என்பது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறது. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திலே இந்த ராகு பகவான் வரும்பொழுது தேவையற்ற விரயங்களை உருவாக்குகிறார். ஆண்டு அதரன் 12ஆம் வீடு என்பது பழைய பெண்டிங் கேஸு. இந்த புல்லட்டு பாண்டி கதை மாதிரி தான் உங்கள் கதை. புல்லட்டு பாண்டி, ஏய் நீ அவன் தானே ஒரு புல்லட்டு பாண்டி வந்திருக்கேன், இனிமே பிச்சை எடுத்து பிஸ்கட் திம்பியா, என்னைக்கோ நீங்கள் யானையை அடித்த அந்த பாவம் இன்னைக்கு அதே அவனா. அது மாதிரி பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும். பழைய கேஸ்லாம் வெளியே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் தன் பொன்னான பார்வையால் பார்ப்பதால் இந்த கேஸ் எல்லாம் உங்களது கழுத்து வரை வரும், ஒன்றும் பண்ணாது, சரியாயிடும். ஆனால் 12ஆம் வீட்டு ராகு என்பது மிக ஆபத்தான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 12ஆம் வீட்டு ராகு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஆலயங்கள், மடம், அந்த மாதிரிலாம் ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். 12ஆம் வீட்டு ராகு என்பது பிரயாணங்களை கொடுத்துட்டே இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ ஊரை விட்டு வெளியே போகிறது, கடல் தாண்டுவது போன்ற யோகங்கள் எல்லாம் தந்துகிட்டே இருக்கும். 12ஆம் வீட்டு ராகுவை போலவே 6ஆம் வீட்டு கேது என்பது சத்ரு சம்பாரம். எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை ஒழிக்கிறது, எதிரிகள் இல்லாமல் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கும். 12ஆம் வீட்டு ராகு தூக்கமே வராது. இந்த மீனராசிக்காரர்கள் 1.5 வருஷத்துக்கு தெர் இஸ் நோ ஸ்லீப். ஸ்லீப்பே இல்லாமல் உங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு பாம்பு தலைக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே தான் உங்கள் கதை. எப்போ பார்த்தாலும் ஸ்லீப்லெஸ்ஸாகவே வச்சுருக்கோம். 12ஆம் வீடு என்பது போலீஸு, வம்பு, வழக்கு, கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுவதற்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு பகவான் தருகிறார். ராகுவை குரு பார்ப்பதால் என்னதான் பஞ்சாயத்து, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் அது சுமூகமான முறையில் முடிவதற்கான நிறைய யோகங்களை உங்களுக்கு இந்த ராகு பகவான் தருகிறார். 12ஆம் வீட்டு ராகு என்பது மிக அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும். இருந்தாலும் 12ஆம் வீடு என்பது உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், அதாவது இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மை போன்றவையெல்லாம் இருப்பதால் அதை குரு பகவான் பார்க்கும்போது அதெல்லாம் சரியாவதற்கான விஷயங்களையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஸோ ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், செக்ஷுவல் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாவதற்கான வழிகளையும் இந்த ராகுகேது பயிற்சி ஏற்படும். 12ஆம் வீட்டு ராகு என்பது ஜெயில், அபவாதம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் தேவையில்லாத மேட்ரஸில் நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. அமைதியுடன் எதாக இருந்தாலும் கடந்து செல்வது நல்லது. 6ஆம் வீட்டு கேது சத்ரு ஜெயத்தை, எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உண்டாக்குகிறார். அவை புதுசாக வேலை கிடைக்க போகுது. ஆக மீனராசிக்காரர்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடனும் இந்த பயணத்தை தொடங்குகிறீர்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பொழைக்கலாமா, இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா, ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து.
ஆனால் மற்றபடி பாருங்க, சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார், பொறுமை என்பதை சொல்லித் தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா, திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா, உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பொதுவாக அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோட ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும். ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதை எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.